Day 13 of 100 days coding challenge guys. So in this challenge la நம்ம வந்துட்டு daily basis ல ஒரு basic programs வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, சோ அந்த சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ரெண்டு நம்பரை வந்து ஒரு தேர்ட் வேரியபிள் இல்லாம ஸ்வாப் பண்றது. அதாவது ஸ்வாப்பிங் மீன்ஸ் இப்போ இதுல வந்து A ல 23 இருக்கு, B ல வந்து 40 இருக்கு. கரெக்ட்டா? சோ இப்போ இது வந்து எனக்கு வந்து B ல இருக்கிற 40 A க்கும் A ல இருக்கிற 23 வந்து B க்கும் எனக்கு வரும். இத நான் வந்து ஒரு தேர்ட் வேரியபிள் வச்சு நான் ஈஸியா பண்ண முடியும். ஆனா தேர்ட் வேரியபிள் இல்லாம எப்படி பண்றது அப்படிங்கறது இன்டர்வியூல நமக்கு சேலஞ்சா இருக்கும். அதை எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க வரோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த சீரிஸ்க்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே தேவை. ஸோ அதுக்காக வந்துட்டு ஸோ சப்போர்ட்னா சின்னதாக ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்புறம் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நிறைய பேர் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ இன்டர்வியூ நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம சீரிஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டே டு டே வந்து இன்டர்வியூவில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து நம்ம போட்டுருக்கோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வேரியபிளை நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்போ நான் ஆட் பண்ணி எங்கே வைக்க போறோம்னா ஏல ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அப்போ A ஈக்குவல் டு A ப்ளஸ் B. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன நடக்கும்னா 23 ப்ளஸ் 40. ஸோ அப்போ இதோட அவுட்புட் என்ன வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 53. கரெக்டாக? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா Bல A மைனஸ் B பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை நானும் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எந்த அளவுக்கு கரெக்டாக வருதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து A மைனஸ் B கொடுக்குறேன். இப்போ ஏல என்ன வேல்யூ இருக்குது 53 இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ 53 மைனஸ் பியோட வேல்யூ வந்துட்டு 40. கரெக்டுங்களா? ஸோ 40. ஸோ இப்போ அவங்களுக்கு அவுட்புட் என்ன வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாரி ஆக்சுவலாக அதில் வந்து 63 வரும். ஓகே, ஏன்னா வந்துட்டு 20 ப்ளஸ் 20 60 ப்ளஸ் 3 வந்து 63. இப்போது இதில் வந்து 63 இருக்குது மைனஸ் 40 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அவுட்புட் நமக்கு என்ன வரும்னா 23. ஸோ அப்போ பியில் வந்து 23 வந்து ஸ்டோர் ஆயிடுச்சா? ஸோ லைக்வைஸ் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா A ஈக்குவல் டு அகெயின் A மைனஸ் B தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏல என்ன வேல்யூ இருக்குது 63 இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பியோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 23. ஓகே, ஸோ அப்போ 23 ஈக்குவல் டு ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும் 63ல் வந்து 23 மைனஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 40ன்ற வேல்யூ வரும். கரெக்டாக? அப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போது ஸ்வாப் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து நமக்கு இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஆகிடுச்சு. கரெக்டாக? இப்போ வந்து பியில் என்ன இருக்குது 23 இருக்குது. ஆக்சுவலாக பியோட அதோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு இருந்தது. அப்போ நம்ம இதை இன்னும் கிளியராக பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். A வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏவோட வேல்யூவையும் இன்னொரு ப்ளஸ் கொடுத்து கமா B வேல்யூ இஸ் அப்படின்னு போட்டால் பியும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதே சேம் ஆப்ரேஷன் தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஆனால் நம்ம ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ராசஸும் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணி நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சா? ஓகே, இப்படி தான் வந்து நம்ம ஒரு தேர்ட் வேரியபிள் இல்லாமல் ரெண்டு நம்பர் வந்து ஸ்வாப் பண்ணுறது. இந்த ஒரு கொஸ்டின் வந்து நிறைய இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க. ஓகே, அதனால் ஸோ லாஜிக் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரிங் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சினா வீடியோ வந்து லைக் கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோன்றது நான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பை கைஸ்.